நான் இந்த பையனை இங்கே வாக் கூட்டு வந்திருக்கேன். அந்த பக்கம் கிராஸ் பண்ணி தான் வருவேன், இந்த பக்கம் நான் வரவே மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கிறான். இப்போ நான் எப்படி இங்கேருந்து கூட்டு போக போகிறேன்னு தெரியல. அவர் தான் டிசைட் பண்ணுவார். அந்த பக்கம் போனாக்கா ஸ்வான் லேக் இருக்குது, ஆனால் உள்ள மழை பெஞ்சதுனால ரொம்ப ஈரமாக இருக்கும், கண்டிப்பாக என்னால் நடக்க முடியாது, அதுக்காக ஷூ போட்டு வரணும். அடம் பிடிச்சிட்டு நிற்கிறான். அம்மா ட்ரீட் வச்சுருக்கேன், வாங்க போகலாம், வாங்க வாங்க. நடு ரோட்டில் நின்றுட்டு இருக்கேன் நான். அவங்க அப்பா இன்னைக்கு இல்லை, இங்கே ஆஃபீஸ் போயிட்டாரு. அங்கங்கே பிரேக். நான் அந்த பக்கம் வரமாட்டேன், நான் இந்த பக்கம் தான் வருவேன். இவனை நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ சேத்துல என்னால் நடக்க முடியாது, விழுந்துருவேன். வெரி குட். ஸோ ரொம்ப கஷ்டம். அதாவது அவன் எந்த பக்கம் சொல்கிறானோ அந்த பக்கம் தான் நான் கூப்பிட்டு போகணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அங்கங்கே பிரேக் தான். என்னை எங்கே இழுத்துட்டு போகிறான்னு சத்தியமாக எனக்கே தெரியாது. இந்த ரூட்டு இந்த பக்கம் நான் வந்ததே கிடையாது. டே எங்கடா வந்திருக்க நீ? எங்கெங்கேயோ கூட்டு வந்துட்டான். இது என்ன இடம்னு எனக்கு சுத்தமாக தெரியல. நான் தொலைஞ்சே போயிட்டேன்னு நினச்சேன். கரெக்டாக என்னை ஒரு ஃபெமிலியரான ரூட்டுக்கு கொண்டு வந்து ஜாயின் பண்ணிட்டான். அப்படியே ஒரு வழியாக அந்த கிரவுண்ட் வந்துடுச்சு. இது வரைக்கும் நான் போகாத என்னை ஒரு ரூட்டில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு என்னை பயங்காமிச்சு கூப்பிட்டு வந்திருக்கான். அவங்க அப்பா இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் கூட்டு போய் அவனுக்கு எடுத்து வச்சிருக்காரு. நான் வீட்டிலேருந்து வாக்கிங் கிளம்பும் போது மணி 4:15. இப்போ மணி 5:15. இவன் இன்னும் வாக்கிங் முடிக்கல. இங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு இன்னும் 20 நிமிஷம் இருக்குது நான் நடக்கிறதுக்கு. 14 டிகிரிக்கு நாக்கு தொங்க போட்டுச்சு இந்த வெயிலுக்கு. நீ எல்லாம் 40 டிகிரிஸ்லேருந்து வந்தங்கிறதே மறந்து போயிட்டேன்ல. என்னடா எனக்கு கிளாஸ் இருக்குன்னா அங்கங்கே ஹால்ட் பண்ணுற இப்படி நீ? ஐயோ, இவனை வச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கே இன்னைக்கு. என்னம்மா பிரச்சனை உனக்கு? ஒரே ஒரு ட்ரீட் கொடுக்குறேன், சாப்பிட்டு குட் பாயா கூட நடந்துருவாச்சா. ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு.